வணக்கம். ஏசிஎஸ் தமிழ் நியூஸ்க்காக ஜான்சி ராணி. புள்ளிலையின் ஊராட்சியில் கருணாநிதி பிறந்த நாள் விழா, ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளிலையின் ஊராட்சி அண்ணா சிலை அருகே சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றியம் புள்ளிலையின் ஊராட்சி திமுக சார்பில் முன்னாள் தமிழ்நாடு முதல்வர் மு. கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை வடகிழக்கு மாவட்ட பிரதிநிதி ரமேஷ், புள்ளிலையின் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினரும் கழக துணை அமைப்பு செயலாளருமான தாயகம் கவி, தலைமை கழக பேச்சாளர் தேவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு மு. கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரை ஆற்றினர். பின்னர் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் புழல் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தங்கமணி திருமால், கிளை செயலாளர்கள் டில்லி, சதேஷ், ராமச்சந்திரன், ஜனார்த்தனன், வெங்கடேசன், மனோகரன், அழஞ்சுவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆஷா கல்விநாதன், மாவட்ட பிரதிநிதிகள் அற்புதராஜ், ஜெகதீசன் மற்றும் ஸ்டாலின், திராவிடமணி, இலக்கியன் உள்ளிட்ட திமுக அனைத்து நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் கிளை செயலாளர் தினேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார். ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா. ரமேஷண்ணா திரும்பி ரமேஷண்ணா போன ஒரே போட்டோ பண்ண. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. மோட்டர் பம்பு அதுக்கு 3 பேஸ் கரண்ட் போயிருக்கு. அந்த 3 பேஸ் அவங்க என்ன பண்ண சமூகவர்கள் மாத்தி கொடுத்துருக்காங்க. உடனே அந்த மோட்டார் அங்கே முழுக்க அல்ல, ஆண்டு முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு மிக சிறந்த ஒரு சாதனைகளை தமிழ் நடத்தி காட்டியிருக்கின்ற உண்மையிலேயே அவர்களுக்கு நான் பாராட்டை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இருக்கின்ற இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். தாயகம் கல்வி அவர்களுடைய பேச்சை காத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே அவருக்கு வழிவிட்டு பேப்பர்களை பார்க்கலாம். நிறைய செய்திகளை அங்கே வலியுறுத்தி பேசியிருக்கின்றேன். ஆகவே எதற்காக இதை சொல்லுகிறேன்?